சட்டங்களை கடைபிடிக்கிறிய. முதல் ஏற்பாட்டில் உங்கள் மூதாதையர் மரபு கை கழுவாமல் சாப்பிடக்கூடாதுலாம் சொல்கிறிய. இதெல்லாம் சொல்கிறியலே சமய வாழ்வு. யாக்கோப்பினுடைய 2வது வாசகத்தை வாசிங்க இன்னைக்கு. சமய வாழ்வு என்னது? கைம்பெண்களுக்கு உதவி செய்வது, அனாதைகளுக்கு உதவுவது, இரக்கம் காட்டுவது. இதில் மட்டும் உங்கள் சட்டம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாரு நம்மளை. எப்படி பாருங்கள், 2 வாசகத்துக்கும் மைய கருத்தாக யாக்கோப்பு அருமையாக அடிக்கிறார் இன்னைக்கு. இதுதானே சமய வாழ்வு. இதை விட்டுட்டு சட்டப்புறம் சப்பரம் கட்டிடணும், கோயில் கட்டிடணும், இதில் இப்படி போட்டுருங்க அப்படி போட்டுருங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆளுக்கு வராங்க. ஆனால் வாழ்க்கைக்கு வரும்போது இரக்கம் காட்டுறது, கைம்பெண்களுக்கு, அனாதைகளுக்கு, இல்லாதவங்களுக்கு உதவுறது, இதுதானப்பா சமய வாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே அன்புக்குரியவர்களே, நான் அதான் அடிக்கடி சொல்கிறேன், பெண்கள் அதிகமாக இந்த ஆன்மீகத்துக்கு வந்து கேட்குறிய. நிறைய மறைவுரைகள் கேட்குற மாதிரி இருக்கி. ஆனால் மண்டைக்குள்ளே போகுதா, வேலை செய்தா தெரில. உண்மையில் பயமாக இருக்கு. எல்லா மறைவுரையும் எல்லா இதுவும் உங்களுக்கு தான் போயிட்டுருக்கு.